வெல்கம் டு ப்ராமிசிங் தமிழ் டியூட்டர் யூடியூப் சேனல். டியூட்டோரியல் வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோல வந்து இஃப் அண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பத்தி வீடியோ பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் டைப்பான நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நெஸ்டட் அப்படின்றது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்றது மீனிங். அதாவது இப்ப நம்ம வீடு எடுத்துக்கலாம். வீடுக்குள்ள நான் பர்டிகுலர் ரூமுக்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வீடை ஓபன் பண்ணா மட்டும்தான் உள்ள போய் அந்த பர்டிகுலர் ரூமுக்கு நம்ம போய் ஓபன் பண்ண முடியும். ஓகே, அப்ப கண்டிப்பா வெளியில வந்து இருக்கக்கூடிய அவுட்டர் ஒர்க்கை பண்ணாதான் இன்னர் ஒர்க் நம்மளுக்கு நடக்கும். அப்ப இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்ல அவுட்டர் இஃப் பாடி வந்து நம்மளுக்கு வந்து அவுட்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாதான் உள்ள இருக்கக்கூடிய இன்னர் இஃப் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்மளுடைய போன் எடுத்துக்கலாம். போன்ல நான் வந்து கூகுள் சர்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கண்டிப்பா ஃபர்ஸ்ட் போன் ஆன் பண்ணிருக்கணும். ஆன் பண்ணா மட்டும்தான் உள்ள போயிட்டு நெட் ஆன் பண்ண முடியும். நெட் ஆன் பண்ணாதான் ப்ரௌசர்ல போயிட்டு சர்ச் பண்ண முடியும். அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கண்டிப்பா என்ன நடந்தாகணும், போன் கண்டிப்பா ஆன் பண்ணி ஆகணும். அப்ப ஆன் பண்ணிட்டு மத்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா நடந்துருமா அப்படின்றது கிடையாது. அடுத்த ப்ராசஸ் ஆனா நெட் வந்து ஆன் கண்டிப்பா பண்ணிருக்கணும். இப்ப ஒருவேளை எனக்கு பேலன்ஸ் இல்ல, அப்ப நெட் வந்து எனக்கு யூஸ் பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் ப்ராசஸ் வந்து எதுவுமே நடக்காது அப்படின்றதுதான். ஓகே, அவுட்டர் நடந்தா இன்னர் எல்லாம் நடந்துரும் அப்படின்றது கிடையாது. இன்னரும் செக் பண்ணும். இன்னரும் வந்து உள்ள இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் ஓகே ஆனாதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஓகே, இதனுடைய ஃப்ளோ சார்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனதும் ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் இருந்துச்சுன்னா அது வந்து அவுட்டர் இஃப். அந்த அவுட்டர் இஃப்க்கு உள்ள வந்து இஃப் கண்டிஷன் இருந்துச்சுன்னா அது இன்னர் இஃப். ஓகே, அந்த அவுட்டர் இஃப்க்கு கண்டிஷன் வந்து செக் பண்ணும் கம்பைலர் செக் பண்ணதும் அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்குள்ள பாடி ஆஃப் த அவுட்டர் இஃப் வந்து வரும். அதாவது ஓப்பன் கர்லி பிரேஸ்க்கு உள்ள வரும். உள்ள வந்ததும் சில ஸ்டேட்மெண்ட், அதாவது ப்ரோக்ராம் லைன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னர் இஃப். அந்த இஃப் கண்டிஷனை கம்பைலர் செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து ட்ரூன்ற ரிசல்ட்டை கொடுத்துச்சுன்னா அந்த இஃப் கண்டிஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய பாடி ஆஃப் த இன்னர் இஃப் கண்டிஷன், இன்னர் இஃப் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லா வந்து அவுட்டர் இஃபை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னர் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற எந்த ப்ராசஸும் இல்லை அப்படின்னா அவுட்டர் இஃபை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில வரும். வெளியில வந்து ப்ரோக்ராம் இருக்கக்கூடிய மத்த லைன் எல்லாத்தையும் வந்து ப்ரோக்ராம் எண்ட் ஆகுற வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்டாப் பண்ணும். ஓகே, இது வந்து ஒரு ப்ராசஸ். இதே வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதும் இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணும். அவுட்டர் இஃப் செக் பண்ணும்போது கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா உள்ள வரும். உள்ள வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஓப்பன் கர்லி பிரேசஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய சில ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இஃப் கண்டிஷன் வந்துச்சுன்னா அது வந்து இன்னர் இஃப், அதையும் செக் பண்ணும். அந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட நம்மளுக்கு என்ன ஆரம்பிச்சிடும் அப்படின்னா கீழே வந்து ஏதாவது எல்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். எல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இன்னர் எல் ஸ்டேட்மெண்ட், அந்த எல்ஸை வந்து இன்னர் எல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவுட்டர் இஃபை க்ளோஸ் பண்ணிடணும். அவுட்டர் இஃபை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வரும். வந்து ப்ரோக்ராமுக்கு மத்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும் டில் ப்ரோக்ராம் எண்ட் ஆகிற வரைக்கும். ஓகே, இது ஒரு ப்ராசஸ். இப்போ அதே மாதிரி அவுட்டர் இஃப் ஸ்டார்ட் பண்ணி அவுட்டர் இஃப் கண்டிஷனை செக் பண்ணுது. அங்க அவுட்டர் இஃப் கண்டிஷனே இங்க வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே என்ன பண்ணிடும் அப்படின்னா வெளியில வந்து எல்ஸ் பார்ட் எங்க இருக்கான்னு பார்க்கும். எல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எல்ஸ் பார்ட் வந்து அவுட்டர் எல்ஸ் அதுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கே இருக்கக்கூடிய பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அவுட்டர் எல்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வரும். வெளியில வந்து மத்த ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய மத்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும் டில் ப்ரோக்ராம் எண்ட் ஆகுற வரைக்கும். ஓகே, இதுதான் வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னுடைய ஃப்ளோ ஆஃப் த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன். syntax of nested if else statement. So syntax உடைய first line வந்து if keyword யூஸ் பண்ணிருப்போம். open brace close brace குள்ள நம்மளுடைய expression, அதாவது condition கொடுத்திருப்போம். அந்த condition வந்து compiler செக் பண்ணும். செக் பண்ணதுக்கு அப்புறம் அது true ஆச்சு அப்படின்னா இது வந்து outer if statement. அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய body of the outer if statement குள்ள போகும். அதாவது open curly bracesக்கு உள்ள வரும். உள்ள வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய if condition இருந்துச்சுன்னா அது வந்து inner if condition சொல்லுவோம். அது பக்கத்துல இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்டை இன்னர் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஒருவேளை இன்னர் இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய எல்ஸ் இன்னர் எல்ஸ்க்கு வந்துடும். அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கே ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவுட்டர் இஃபை க்ளோஸ் பண்ணிட்டு
வெளியில வரும். வெளியில வந்து ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் அதெல்லாமே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ப்ரோக்ராம் அப்படியே மத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இது ஒரு ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணுது. இஃப் கண்டிஷன் செக் பண்ணும் பொழுது அங்க வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகாம ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவுட்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். அப்படி என்ன ஆகும்னா கம்பைலர் ஸ்கிப் பண்ணிட்டு வெளியில ஏதாவது எல்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். அந்த எல்ஸ்குள்ள வரும். அது வந்து அவுட்டர் எல் ஸ்டேட்மெண்ட். அதுக்குள்ள இருக்கக்கூடிய பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் ப்ரோக்ராமுடைய மத்த லைன் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா இஃப் கண்டிஷனுக்குள்ள இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வர கான்செப்ட் தான் இந்த சின்டாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சின்டாக்ஸ் வந்து எல்ஸ்குள்ள வந்து அதாவது அவுட்டர் எல்ஸ்குள்ள இஃப் எல்ஸ்ன்னு சொல்லிட்டு நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி கொண்டு வரது அப்படின்றதுக்கான சின்டாக்ஸ் இது. சேம் வந்து இஃப் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் இருக்கும், கண்டிஷன் செக் பண்ணணும். இது வந்து அவுட்டர் இஃப். இதுக்கு உள்ள ஏதாவது எஃப் இருக்கான்னு பார்த்தா இல்ல, எதுவுமே இல்ல. வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, இங்க இல்ல. ஓகே, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அப்படி எங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு வந்துடும். ஓகே, இப்போ இஃப் கண்டிஷன் செக் பண்ணும் பொழுது அந்த அவுட்டர் இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கம்பைலர் வந்து எல்ஸ்க்கு வந்துடும். எல்ஸ் வந்து அவுட்டர் எல் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு உள்ள வந்து பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். உள்ள அந்த பாடி ஆஃப் த எல்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா இஃப் கண்டிஷன் இருக்கு. இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணும். இது வந்து எல்ஸ்க்கு உள்ள வந்துட்டதுனால இது வந்து இன்னர் இஃப் ஆயிரும். இப்போ இஃப் கண்டிஷன் செக் பண்ணும், எக்ஸ்பிரஷன் செக் பண்ணி ட்ரூ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண ஒரே ஃபால்ஸ் ஆயிருச்சுன்னா அதுக்கு இஃப்க்கு கீழே இருக்கக்கூடிய இமிடியட்டா இருக்கக்கூடிய அந்த எல்ஸ் பார்ட் போயிடும். அது இன்னர் எல்ஸ் பார்ட். அதை எக்ஸிக்யூட் பண்ணிரும். எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் அவுட்டர் எல் ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு வந்து மற்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணும் டில் ப்ரோக்ராம் எண்ட் ஆகுற வரைக்கும். ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம ஒரே ஃப்ளோவா எந்த சேஞ்சுமே இல்லாம சீக்வன்ஸ்ல படிச்சிருக்கோம். ஆனா 11th ஸ்டாண்டர்ட் வரும்பொழுது குரூப் வந்து செலக்ட் பண்ற ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு நம்ம சிச்சுவேஷனுக்கு கிரியேட் ஆயிரும். அப்ப அந்த சிச்சுவேஷனுக்காக தான் நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் கான்செப்டை யூஸ் பண்றோம். ஓகே, அங்கே நிறைய டெசிஷன் வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பத்தாது. அங்க என்ன தேவை அப்படின்னா ஒரு டெசிஷனை பேஸ் பண்ணி இன்னொரு டெசிஷன் வருது அப்படின்னா அந்த அதுக்காக தான் இந்த நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நம்மளுக்கு யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து 3 குரூப் இருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப். நான் அப்ப அதுல ஏதாவது ஒரு குரூப் எடுக்கணும்ன்ற அந்த ஒரு டெசிஷன். அதுக்கப்புறம் அந்த டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த குரூப்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பிரிவு இருக்கும். ஒண்ணு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், இன்னொன்னு வந்து பயாலஜி இருக்கும். இந்த ரெண்டுல ஏதாவது எடுக்கணும் அப்படின்றது இன்னொரு டெசிஷன். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கிற டெசிஷனை பேஸ் பண்ணி தான் அடுத்த டெசிஷன் வரும். அப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஓகே, ஒண்ணு சார்ந்து இன்னொன்னு இருக்கும். ஓகே, அந்த ப்ராசஸ் தான் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். இதை நம்ம ப்ரோக்ராமா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்டப்ல வந்து ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிட்டு உங்க சாய்ஸ் என்ன அப்படின்ட்டு 1, 2, 3 மூணுல ஏதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெசேஜை டிஸ்பிளே பண்ணிடும். பண்ணிட்டு இந்த மெசேஜ் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்ததுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1, 2, 3 மூணுல ஏதாவது ஒண்ணு கொடுப்போம். அப்படி கொடுக்கறத வந்து குரூப் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, ஸ்கேனப்ல ரன் டைம்ல வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் குரூப்புக்குள்ள வந்து 1 இருக்கலாம், இல்ல 2 இருக்கலாம், இல்ல 3 இருக்கலாம். ஓகே, இப்போ பிரிண்டப்ல ஒரு சின்ன மெசேஜ், அதாவது நீங்க குரூப் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நீங்க அந்த குரூப்புக்கு நீங்க எலிஜிபிளான்னு செக் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மெசேஜை கொடுத்துட்டு கண்டிஷன் செக். அப்போ அந்த வெயிட் பண்ற நேரத்துல அங்க கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷன் வந்து குரூப் வந்து நான் வந்து ஈக்குவல் டு 1 நான் குரூப்ன்ற வேரியபிள் 1 இருந்துச்சுன்னா அந்த 1 போயிட்டு ஈக்குவல் டு 1 செக் பண்ணும். அப்போ நான் 1 கொடுத்துருந்தேன் அப்படின்னா இங்க கண்டிஷன் உங்களுக்கு என்ன ஆகும்? ட்ரூ ஆகும். ட்ரூ ஆச்சுன்னா ஓபன் கர்லி பிரேஸ்க்குள்ள கம்பைலர் வரும். அதாவது பாடி ஆஃப் த அவுட்டர் இஃப். அப்ப இந்த குரூப் ஈக்குவல் டு 1ன்றது அவுட்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு உள்ள வரும். ட்ரூ ஆச்சுன்னா அவ ட்ரூ ஆயிடுச்சு. நான் 1 தான் கொடுத்துருக்கேன், உள்ள வந்துருச்சு. இப்போ பிரிண்டப்ல வந்து you are selected first group, enter the math and science 10th மார்க். அடுத்து என்ன ப்ராசஸ் கேக்குது அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் அதுல வந்து 10th வந்து எடுத்த மார்க்கையும் சயின்ஸ் மார்க்கே கொடுங்கன்னு கேக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு வேல்யூ வந்து கொடுப்போம், 2 நம்பரை கொடுத்தோம் அப்படின்னா அதையும் வந்து என்ன பண்ணணும்னா கண்டிஷனுக்குள்ள கொண்டு போகுது. அந்த கண்டிஷன் வந்து இன்னர் இஃப் கண்டிஷன். அதாவது நம்ம கொடுத்திருக்கக்கூடிய மார்க் 70 இருக்கலாம், 70க்கு மேற்பட்டு இருக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா நம்ம எலிஜிபிள் ஃபார்
ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்றதுக்கு ஒரு கண்டிஷன் செக் பண்றோம். அது இன்னர் இஃப் வரும். அது எப்ப வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப்பா நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்தாதான் இந்த கண்டிஷன் செக் ஆகும். ஓகே, அப்ப இன்னர் இஃப் வந்து செக் பண்ணும்போது நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 17 கொடுத்துட்டேன். 17 நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூ. கம்ப்யூட்டர்ல 70, மேக்ஸ்ல 70 ரெண்டுமே ட்ரூ. அப்ப உள்ள வந்து இன்னர் இஃப் பாடிக்குள்ள வருது. அதுக்குள்ள வந்ததும் we are eligible for first group அப்படின்றது நம்ம மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள இன்னொரு ப்ராசஸ் வருது. என்னன்னா கம்ப்யூட்டர் வேணுமா பயாலஜி வேணுமான்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அங்கேதான் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸ்கேனப்ல வந்து அந்த ரெண்டுல எது நம்மளுடைய இன்ட்ரெஸ்டோ அங்கே ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கொடுப்போம். அந்த இன்ட்ரெஸ்ட்ன்ற வேரியபிள்குள்ள நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ ஸ்டோரா இருக்கும். அதை பேஸ் பண்ணி மறுபடியும் உள்ள ஒரு இஃப் கண்டிஷன் வருது. அது வந்து இன்னொரு இஃப் கண்டிஷன். அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து ஈக்குவல் டு கம்ப்யூட்டரா நான் கொடுத்துருக்கிறது கம்ப்யூட்டர் நான் டைப் பண்ணியிருந்தேன்னா அது ஈக்குவல் டு கம்ப்யூட்டரான்னு செக் பண்ணணும். கம்ப்யூட்டரா இருந்துச்சுன்னா யூ ஆர் செலக்டட் ஃபார் ஃபர்ஸ்ட் குரூப் கம்ப்யூட்டர் மேத்ஸ் அப்படின்ட்டு வரும். ஓகே, இதே வந்து நான் கம்ப்யூட்டர் கொடுக்காம பயாலஜி நான் கொடுத்துருந்தேன்னா எனக்கு அந்த இன்னர் இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிட்டு எல்ஸ் பார்ட்டுக்குள்ள வந்துடும். வந்து யூ ஆர் செலக்டட் ஃபர்ஸ்ட் குரூப் அண்ட் பயாலஜி மேத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆயிரும். ஓகே, இப்போ இந்த இன்னர் இஃப் இருக்கு இல்லையா, இன்னர் இஃப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே இருக்கக்கூடிய அவுட்டர் இஃப் கண்டிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வெளியில இருக்கக்கூடிய பிரிண்ட் ஆஃப் வெல்கம் டு 11th ஸ்டாண்டர்ட் அங்கே வந்துடும். அங்கே அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் ஆனா மத்த ப்ரோக்ராம் கூடிய மத்த லைனுக்கு வந்துடும். இந்த இன்னர் இஃப் அவுட்டர் இஃப் எல்லாம் அந்த எல்ஸ் இதெல்லாம் வந்து அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு வெளியில வந்துடும். வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணும், என் பண்ணும். இது வந்து ஒரு ப்ராசஸ். ஓகே, இதே வந்து இந்த அவுட்டர் இஃப் ஆன if group equal to 1 இந்த இடத்துல நான் 2 கொடுத்துட்டேன் அப்படின்னா அங்கேயே அவுட்டர் கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிரும். ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவுட்டர் எல்ஸ்க்கு வரும். வெளியில இஃப்க்கு வெளியிலேயே வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த க்ளோஸ் கர்லி பிரேஸ் அந்த அவுட்டர் இஃப்னுடைய க்ளோஸ் கர்லி பிரேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய எல்ஸ்க்கு வரும். அது வந்து அவுட்டர் எல்ஸ். அதுக்கு உள்ள பாடி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு உள்ள நான் இஃப் எல்ஸ் கொடுத்திருக்கேன். அது வந்து இன்னர் இஃப் எல்ஸ். இஃப்ல வந்து குரூப் ஈக்குவல் 2 இருந்துச்சுன்னா பிரிண்ட் அப்ல யூ ஆர் செலக்டட் செகண்ட் குரூப். அப்படி இல்ல 2க்கு பதிலா நான் 3 கொடுத்துருந்தேன் அப்படின்னா எல்ஸ்குள்ள போயிடும். அங்க போயிட்டு செலக்டட் தேர்ட் குரூப் அப்படின்றது மெசேஜ் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு அவுட்டர் எல்ஸ் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில வரும். வெளியில வந்து வெல்கம் டு 11th ஸ்டாண்டர்ட்ன்ற மெசேஜை டிஸ்பிளே பண்ணிட்டு அதோட ப்ரோக்ராமை எண்ட் பண்ணிரும். ஸோ இதுதான் ட்ரூ ஆச்சுன்னா என்ன ப்ராசஸ் அண்ட் ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன ப்ராசஸ். இதே ப்ரோக்ராம்ல நம்ம குரூப் 1க்கு எவ்வளவு பெரிய ப்ராசஸ் எழுதுறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம குரூப் 2க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள கண்டிஷன் செக் பண்ணி அண்ட் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை கேட்டு அதே மாதிரி குரூப் 2க்கும் வந்து செப்பரேட்டா பெரிய ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணலாம். ஆனா இங்க நான் ஷார்ட்டா வந்து நான் முடிச்சிருக்கேன். ஓகே, இதுல வந்து இப்ப அவுட்டர் இஃப் பார்த்தோம், அவுட்டர் எல்ஸ் பார்த்திருக்கோம் அண்ட் அவுட்டர் இஃப்குள்ள வந்து இன்னர் இஃப் பார்த்தோம். அந்த இன்னர் இஃப்குள்ளேயும் இஃப் எல்ஸ் பார்த்திருக்கோம். ஓகே, இதுதான் வந்து கம்பைலர் வந்து எப்படி வந்து அவுட்டர் இஃப் இன்னர் இஃப்குள்ள எப்படி போய் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்ற ப்ராசஸ்.